லைஃப்பில் நான் ஒர்க் பண்ணதில் பெஸ்ட் மேனேஜர்ஸ் யார், எதனால் அவங்க பெஸ்ட்டு, அட் த சேம் டைம் வந்து ஒரு பெஸ்ட் மேனேஜர் வந்து நம்ம லைஃபுக்கு பெஸ்ட் பொண்டாட்டியோட ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்குற பீப்புள் பவர்ட் கம்பெனி அது. அதை சப்போர்ட் பண்ணுங்க. அது நல்லபடியாக போச்சு அப்படின்னா அதேமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம உருவாக்கி நம்ம சேனல் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆக்கலாம். வர்ஷகாயின் ப்ராஜெக்டோட டெலிகிராம் அஃபிஷியல் லிங்க் வந்து கம்யூனிட்டி செக்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம ஆக்சுவலி வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ரிங்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் ஒன்ஸ் நம்ம ப்ரோட்டோடைப்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, லைஃபுக்கு வந்து நல்ல பொண்டாட்டியோட நல்ல மேனேஜர் இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். இது என்னோட குதர்க்கமான டாப்பிக்கில் ஒரு டாபிக். பட் ஆக்சுவலி ரியலும் கூட கைஸ். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வந்து கெட்ட மேனேஜர் ஒரு கெட்ட ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருனாலும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹெல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைம் டைம் நீங்கள் முழிச்சு ஒரு சுதாரிச்சு யோசிச்சு வேலை செய்கிற ஒரு முக்கியமான பீரியட் ஆஃப் யோர் டைம் ஆஃப் யோர் டே வந்து காலையில் 9 மணி டு ஈவினிங் ஒரு 6-7 மணி வரைக்கும் வந்து யார் மூஞ்சில் முடிக்கிறீங்க, யாரை நீங்கள் வந்து பேசணும் பழகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேனேஜர் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெறும் ஃபியூ ஹவர்ஸ் தான், சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்து நிம்மதியாக தூங்கிடலாம். ஸோ அந்த ஒரு பீரியடில் மட்டும்தான் ஒரு ஒய்ஃப். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பேட் ஒய்ஃப் அண்ட் பேட் மேனேஜர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட் மேனேஜர் கூட நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பேட் ஒய்ஃப் கூட வந்து கொஞ்சம் நேரம் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஈக்குவலாக சண்டை போடலாம், பேட் மேனேஜர் கிட்ட ஈக்குவலாக சண்டை போட முடியாது. அதுவே உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒருத்தங்க திட்டுறாங்க, திரும்ப திட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகும். திட்டுறதை வந்து அவங்க முன்னாடி நம்ம திட்ட முடியாது, அது மனசுக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குட் மேனேஜர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் குட் ஒய்ஃப் அப்படின்றது. அதுக்காக குட் ஒய்ஃப் வேணான்னு சொல்லலை, பட் எனிவே சும்மா. ஓகே, நல்ல மேனேஜர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நான் வந்து நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சவுத் இந்தியன் மேனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரிட்டிஷ்கார கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அமெரிக்கன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், யூரோப்பியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ்திரேலியன்ஸ் கூட, எஜிப்ஷியன்ஸ் கூட, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ரேங்க் பண்ணி நான் சொல்கிறேன், ஏஷியன் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கம்மி மேனேஜர்ஸ் தான் வந்து. எனக்கு ஒரு மேனேஜர் வந்து ஐ கேன் சே இட், சௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் சதர்னில் இருக்கிறப்ப இந்தியாவில் நான் ஒர்க் பண்ண இந்தியன் மேனேஜர்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேனேஜர்ஸ், ஒன் ஆஃப் தி ஐ திங்க் ஒன்லி பெஸ்ட் மேனேஜர் நினைக்கிறேன். ஸோ அந்த பெஸ்ட் மேனேஜர்னு சௌரவ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ லீவ் ஏதாவது ஒன்றுனா அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகேன்ட்டுருவாரு. ஸோ அதேமாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் அன்றைக்கே நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். உழைப்பை போடுறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஹீ வில் பி தேர், அவர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதேமாதிரி நம்ம டவுனாக இருந்தால் வந்து என்கரேஜ் பண்ணுவார், ஜோக்ஸ் பண்ணுறது. ஹீ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஒரு டீமோட அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க பெஸ்ட் ஆஃப் தி மைண்ட் செட்டில் இருக்கணும், அவங்க எப்போ ஹாப்பியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுல ஹீ வில் பி வெரி கிளியர். அவரோட டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டாப் பர்ஃபார்மிங் டீம் தான், எங்கள் டீம் வந்து டாப் பர்ஃபார்மிங் டீம் தான். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அதேமாதிரி வெஸ்ட் மேனேஜர் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேனேஜர்ஸ், போத் சவுத் இந்தியன் போத் நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்ட் மேனேஜர்ஸ் லிஸ்ட்லேயும் வந்து அவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹேவ் ஸ்பைன். நம்ம கிட்டக்க வந்து அதிகாரமாக பேசுறது, நம்ம கிட்டக்க ஒரு விஷயத்தை வாங்குறது ரொம்ப ஈஸி, நம்ம கிட்டக்க வந்து திட்டுறது எல்லாமே ஈஸி. ஈவன் நம்ம நியாயமான ஒரு விஷயத்த கூட அவங்களோட ஒரு ஹையர் அப் கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட தைரியமாக பேச முடியாது. அந்த ஒரு ட்ரிக்கிள் டவுன் கல்ச்சர் வந்து நம்ம கிட்டக்க இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாதிரி பேச முடியாது, அவங்க கிட்ட எடுத்து பேச முடியாது. அண்ட் அவங்க சொல்கிறத நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும், which creates a lot of friction and stress. அந்த மாதிரி ஒரு மேனேஜர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறது வந்து பியூராக வெறும் மணிக்கு மட்டும் அப்படின்றதாயிடும். ஈவன் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி பிடிக்கும், நம்ம படிக்கணும், லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்றது இருந்தாலுமே சரி, அந்த வேலையில் இருக்கிற அந்த டாக்ஸிக்கான ஒரு விஷயம், அந்த வேலை வந்து நம்மளுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வந்து அந்த டெக்னாலஜி படிக்கிறது கூட நம்மளுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வந்து இந்த மேனேஜர் அந்த இருக்கிற அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து ஒரு காரணமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம பியூராக பணத்துக்காக மட்டும் வேலை செய்ய ஆரம்பிப்போம். பணத்துக்காக வேலை செய்யறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தப்பு பண்ண ஆரம்பிப்போம், திட்டு வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து இந்தியன் மேனேஜர்ஸ் வந்து ஐ வில் சே லைக் நாட் தி வஸ்ட், அதை விட வஸ்ட் இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா மிடில் ஈஸ்ட் சொல்லலாம். அதுலேயே சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டார் ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சோம், ஒரு 1.5 years ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம். அதில் வந்து நான் சீஃப் கன்சல்டன்ட். நம்மளை அந்த அளவுக்கு அதிகாரம் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு கீழே இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க அதிகாரம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட எப்படி அவங்க பேசுகிறாங்க, அந்த துணி அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட அப்படி பேசுகிறது வந்து எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் நம்மகிட்டையும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அந்த டைம் வந்து அந்த அளவுக்கு அந்த அதிகார துணி இருக்காது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்க வந்து இப்போ இந்தியன் மேனேஜர்ஸாவது நீங்கள் வந்து சரி இவன் முன்னாடியே நம்ம வேலை செய்கிற மாதிரி இருப்போம், இவனுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. சரி இவங்களுக்கும் அப்படின்ட்டு. ஈவன் பேட் மேனேஜர்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சரி நல்லா பேசுவோம் அப்படின்ற மாதிரி. அவங்க நல்லா பேசி நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே ஒரு அதிகார துணியிலே இருக்கும். அந்த இடத்துல ஒரு இதுவே இருக்காது, ஒரு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, அடிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட ஃபர்ஸ்ட் மேனேஜர்ஸ் இது அப்படின்னு பார்த்துச்சுக்கோங்களேன், போர்ச்சுகீஸ். எனக்கு வந்து போர்ச்சுகீஸ் கம்பெனி வந்து ஒரு கம்பெனி வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி
கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனிலேயே ரொம்ப நாள் சர்வ் பண்ண ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம தான். கிட்டத்தட்ட 9 months 10 months நான் சர்வ் பண்ணியிருப்பேன் அந்த கம்பெனியில். அந்த கம்பெனியில் அந்த வரைக்கும் அவ்வளோ நாள் யாருமே இல்லை. முக்கால்வாசி பேர் வந்து ஒரு 3-4 பேரை தவிர மிச்சவங்க எல்லாருமே வருவாங்க, ஒரு 2 months இருப்பாங்க, போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலங்காத்தால 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 8 மணி ஆகிடும், கிட்டத்தட்ட 12 மணி நேரம். இதில் இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு 4 மணிக்கு தான் வருவாங்க. வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. ஸோ இப்போ என்னன்னா அவங்க வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க கீழே இருக்கவங்களாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 months கழிச்சு நான் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரதுக்கான ரீசன் வந்து என்னன்னா எனக்கு வந்து இது மாறும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. நான் போய் HR கிட்ட சொல்கிறேன், CEO கிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு இவ்வளோ பிரேக் எடுத்துகிட்டு வராங்க, நான் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆஃபீஸில் டெஸ்கில் உட்காந்து தான் சாப்பாடே சாப்பிடுவேன். 30 minutes தான் சாப்பிடுவேன். அது மேலே சாப்பிட மாட்டேன், வெட்டி கட்சி யார்கிட்டையும் பேச மாட்டேன், வேலையை மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு எப்படி 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது? எனக்கு வந்து அதுக்கு பேவும் கிடையாது இல்லை, நம்மளுக்கு 8 மணி நேரம் தான் பே பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஓவர் டைமுக்கும் கிடையாது. ஸோ அப்போ வந்து அது ஒரு மாதிரி டிஸ்ஹார்டனிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க அந்த போர்ச்சுகீஸ் மேனேஜர்ஸ். இல்லை போர்ச்சுகீஸ் மேனேஜர் அதில் வந்து ஒரு 3-4 போர்ச்சுகீஸ் மேனேஜர்ஸ் இருந்தாங்க அந்த கம்பெனி. அது போர்ச்சுகீஸ் கம்பெனி அது. ஸோ அவங்க எல்லாருமே அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, நம்மள்ட்ட பேச மாட்டாங்க, ஆனால் கோவத்தில் கத்துறது, திட்டுறது, ஆஃபீஸ் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதேமாதிரி ரொம்ப பார்ஷியலாக இருப்பாங்க. போர்ச்சுகீஸ் ஜூனியர்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர சிரிச்சு பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம கிட்ட வந்து எப்பவும் ஒரே டோனில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்ஹார்டனிங்காக இருக்கும். ஸோ ஐ திங்க் என்னோட worst செட் ஆஃப் மேனேஜர்ஸ் ஒர்க் பண்ணது வந்து அந்த கம்பெனி நான் சொல்லுவேன், அந்த மேனேஜர்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு ஆனால் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து வெள்ளைக்கார மேனேஜர்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வெள்ளைக்கார மேனேஜர்ஸ். அவங்க வந்து சும்மா வந்து இதை என்ன பண்ணுறா, அதை என்ன பண்ணுறா அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்காது. எனக்கு திங்க் இன்றைக்கும் கூட வந்து நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து ஐடியில் ஒரு ஒர்க் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த கிரெடிட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொண்டு வந்தது வந்து இந்த will be the pathwayன்னு சொல்லணும். இல்லைனா இப்போ இந்த நாராயணமூர்த்தி இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அந்த காலத்திலே 70 years ஒர்க் லைஃப் 90 years ஒர்க் லைஃப்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 3-4 வெள்ளைக்கார மேனேஜர்ஸ் நல்லா பேசுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்பில் த பெஸ்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னா வந்து சௌரவ்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் மேனேஜர், ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு 3-4 வெள்ளைக்கார மேனேஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நல்ல மேனேஜராக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு செய்ய தேவையில்லை. அவங்க கிட்ட ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி பேசுங்க, அவங்களோட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்லேயும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை அவங்ககிட்ட போய் திணிக்காதீங்க. கீப் இட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அவங்கள பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தான். இன்றைக்கி வந்து என் ஆஃபீஸில் வந்து யாருமே வந்து நான் ரொம்ப ராகுல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனதே கிடையாது. நான் இத்தனைக்கும் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா, தம்பி நீ தயவு செஞ்சு அந்த ஆஃபருக்கு எடுத்துக்கோ, ஏன்னா என்னால் அவ்வளோ சேலரி உனக்கு கொடுக்க முடியாது, ஆரக்கிளில் வேலை, IBMல வேலை. என் ஆஃபீஸ் வந்து போனவங்க எல்லாருமே பெரிய கம்பெனிஸ் தான். இத்தனைக்கும் அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ வந்து அவங்க என்கிட்ட பேச சொல்லு, ரெஃபரன்ஸ் என் நம்பரே கொடு, நான் உனக்கு சேலரி நானே உனக்கு நெகோஷியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சேலரி இவ்வளோ கேளு அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ நோட்டீஸ் பீரியட்லாம் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு நான் சீக்கிரம் விட்டுருக்கேன், சம்டைம்ஸில் முக்கால்வாசி நான் சீக்கிரம் விட்டுருக்கேன். எனக்கு அவ்வளோ பெரிய அர்ஜென்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா சீக்கிரம் விட்டுருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் அப்படின்னா என் கம்பெனியில் இது வரைக்கும் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க கூட வந்து இன்னைக்கு வந்து நான் ஒர்க்குன்னு சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. உடனே பேமெண்ட் வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ராகுல் ஓகே ராகுல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்குறப்ப கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம். ஸோ திங்க் அபவுட் இட். ஒரு நல்ல மேனேஜராக இருக்க ட்ரை பண்ணுங்க. நீங்கள் மேனேஜராக இருந்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ பீப்புள் லவ் இட். வீட்டில் இருக்கிறத விட உங்க கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. திங்க் அபவுட் இட். ஓகே, தேங்க்ஸ் கைஸ் அண்ட் சியர்ஸ்.